இஸ்லாம் தோன்றுவதற்கு முன்பே அரபுக்கும் தமிழுக்கும் தொடர்பு இருக்கிறது. அங்கிருந்துதான் இதை நம்ம பார்க்கணும். நபிகள் நாயகம் தோன்ற காலத்துக்கு பிறகு தமிழ்நாட்டுக்கும் அரபுக்கும் தொடர்பு வரல. அதுக்கு முன்னாடியே அரபு வணிகர்கள் பாண்டியர்களுடையும் சோழர்களுடையும் வச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, சோழர்களை பற்றிய அவ்வளவு பிரமிப்பான வரலாற சொல்றாங்க. அந்த கடற்படையை நம்ம சோழன் எந்த அளவுக்கு விஸ்தரம் செஞ்சிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு வணிகர்கள் வந்திருக்கிறாங்க, வணிக குடியிருப்புகள் வந்திருக்கு, அதெல்லாம் அவ்வளவு விரிவா சொல்றாரு. இது நீங்க இந்த அளவுக்கு சோழர் வரலாறு, பாண்டியர் வரலாறு, பாரசீகம், போர்ச்சுகீசியர் வந்தது, தரங்கம்பாடியில டச்சுக்காரர்கள் ஆக்கிரமிப்பு செய்தது, சென்னையில் இருந்த மதராசா, இங்க நவாப்புகள், உருது பேசின நவாப்புகளோடு எந்த அளவுக்கு தமிழர்கள் அந்நியமா இருந்தாங்க, அரபு வணிகர்களோடு தமிழ் முஸ்லிம்கள் எந்த அளவுக்கு இணக்கமா இருந்தாங்க, இங்க அரபு இங்கு கட்டாயமாகல, ஆனா உருது இங்க ஆட்சி மொழியான போது இயல்பாகவே நமக்கு ஒரு பிரிவினை வந்தது. எவ்வளவு அரசியல் இதுல சொல்லியிருக்கிறார். முழுக்க முழுக்க அரபு வணிகர்களோட இங்க தமிழர்கள் ஒன்றிணைறாங்க. ஆனா உருது வரும்போது அது ஒரு ஆட்சி மொழியாகவும் அதிகாரமாகவும் நவாபுகளாகவும் வரும்போது அந்த அளவுக்கு அவன் இணைய முடியல இங்க உள்ள முஸ்லிம்களால். இது ஒரு அரசியல் தான். இப்ப இந்த இடத்துல நீங்க இஸ்லாம் முஸ்லிம்லாம் கிடையாது, அதிகாரம். அவன் அரபு வணிகர்கள் வரும்போது அவன் ஒழுக்கம் நேர்மையை பாக்குறான். பாண்டியர்கள் சோழர்கள் இவ்வளவு நேர்மையா நீங்க வணிகம் செய்யறீங்கன்னா, இல்லைங்க இஸ்லாத்துல வணிகம் கலப்படம் இருக்கக்கூடாது, நேர்மையா இருக்கணும், மறுமைக்கு எஞ்சி நாங்க செயல்படுறோங்கிறப்ப அவன் மறந்து பார்க்கறான். அப்படி ஒரு மார்க்கம் இருக்கா? அப்படியாக இங்க பரவுது. அப்புறம் பக்கீர்கள் மூலமாக பரவுது, பாடல்கள் மூலமாக. ஏகத்துவம் நீங்க சொல்கின்ற வகாபிசம்லாம் கிபி 13ஆம் நூற்றாண்டு 14ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான். அதுக்கு முன்னாடியெல்லாம் இயல்பாக அந்த பக்கீர்கள் சூஃபீச பாடல்கள் அது மூலமாக இங்க வருது. அது பிற்காலத்துல ஹராம்னு சொல்லலாம், தடை செய்யப்பட்டதுன்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் இயல்பான அந்த இதுலதான் இங்கு உள்ள மக்களுடைய அது இயல்பாக இணக்கமாக இருக்கிறது. அது எல்லாத்தையும் ஆதாரத்தோட சொல்றாரு. சைவ வரலாறு வருகிறது, சமண வரலாறு வருகிறது, வைதிக அதீவிக மதங்களுக்கிடையே சமணத்துக்கும் சைவத்துக்குமான சண்டை குறித்து வருகிறது, கடவுள் ஏற்றுறது பற்றி வருகிறது. மதுரை பக்கத்துல சாமணத்தன் ஒரு ஊர் உண்டு. அது என்னன்னா சமணர்களின் ரத்தம் கடவுள் ஏற்றிருக்கிறாங்க. 8000 சமணர்களை கடவுள் ஏற்றிருக்கிறாங்க. அந்த ஊர் பேரே சாமணத்தம். திருப்பரங்குன்றம் கோயில் இன்னைக்கு இது எங்க முருகன் மலைங்கிறாங்க, இந்து மலைன்னு சொல்றாங்க. அது ஆக்சுவலி சமண மலை. அது மதத்துக்கு முஸ்லீம் இந்து கிடையாது, அது ஒரு இயற்கை. ஆனா இன்னைக்கு சொல்றாங்களே அது ஒரு சமண மலை, திருப்பரங்குன்றமா இருக்கட்டும், அப்படி வரலாறு. ஆனா அதை வைத்துக் கொண்டு இப்ப சமணர்களுக்கு சொந்தம், அங்க முருகன் கோயில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னா நான் சொல்ல மாட்டேன். அது தவறு. அது இத்தனை ஆண்டுகாலமா முருகன் கோயில் ஒண்ணு கும்பிடுறான், அதை நம்ம தடுக்க கூடாது.